அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தா வழி பறக்கும், கூடவே கரும்பும் பறக்கும். கரும்பிடாத பொங்கல் ஒரு பொங்கலா? ஆனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கரும்பை தொடவே கூடாது, அவ்வளோ பயம். ஆனால் உண்மையிலேயே கரும்பு மிக சிறந்த உணவு சர்க்கரை நோயாளிகளுக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் யார்? ஜீரணத்தன்மை குறைபாடுகள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஆனால் இந்த கரும்பு சாப்பிடும்பொழுது ஜீரணத்தன்மை அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படின்னா, ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது மாதிரி 2 கரும்பு தேவைப்படும் ஒரு ஜூஸ் எடுக்கிறதுக்கு. அது எவ்வளோ நேரத்தை குடிப்போம்? மிஞ்சி போனால் 1 நிமிஷம் குடிச்சு முடிப்போம். ஆனால் இந்த கரும்பு சாப்பிட்றதுக்கு குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 நிமிஷமாவது ஆகும். அவ்வளவு நேரம் இதை பொறுமையாக நல்லா மென்று சாப்பிடும் பொழுது உமிழ்நீரோட கலந்து அந்த சர்க்கரை சீக்கிரமாக ஜீரணமாகும். முதல் விஷயம். 2வது விஷயம், இதில் இருக்கிறது வெறும் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ், அதோட கலவை தான். ஸோ இரைப்பையில் இதை பிரித்து எடுத்து இதை ஜீரணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 3வது விஷயம், கரும்பு சாப்பிடும்பொழுது வேறு எந்த பொருளும் சாப்பிட மாட்டோம். ஏன்னா இதுவே நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் குறைந்த அளவு தான் வயிற்றுக்குள்ளே போகும். அதனால் ஜீரணத்தன்மை ஒழுங்காக இருக்கும், பசியும் அளவோடு இருக்கும். 4வது விஷயம், எக்கச்சக்கமான நியூட்ரின்ஸில் இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸு, பொட்டாசியம், ஜிங்க்கு, அயன் எக்கச்சக்கமாக இருக்குது. அதோட முக்கியமாக எவ்வளோ கரும்பு சாப்பிட்றோமோ எவ்வளோ மெல்றோமோ அவ்வளவு உங்கள் பல்லுக்கு ஆரோக்கியம். கரும்பு மெல்ல மெல்ல பல்களுக்கு ஆரோக்கியம். 5வது முக்கியமான விஷயம், சந்தோஷமாக சாப்பிடுவோம், திருப்தியாக சாப்பிடுவோம். ஏன்னா இது இப்போ மட்டும்தான் கிடைக்கும், வேறு எப்பவும் கிடைக்காது. ஸோ பொங்கலை கொண்டாடுவோம், சந்தோஷமாக கரும்பு சாப்பிடுவோம். நான் பொங்கல் அன்னைக்கு சந்தோஷமாக கரும்பு சாப்பிட்டேன் அப்படின்ற நிம்மதி இருக்கு இல்லையா, திருப்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கடைசியான விஷயம், இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் யாருக்கு போய் சேரும் முழுமையான ட்ரக்ஸு சாப்பிடாதவங்களுக்கு தான். அதாவது சர்க்கரை நோய்க்கு மாத்திரை எடுக்காதவங்களுக்கு. மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு ஒரு 10% தான் போய் சேரும். ஏன்னா வாயில் ஜீரணம் பண்ணி அங்கே நினைக்கிற சத்து மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர முழுசாக கிடைக்காது. என்ன காரணம்னா, நம்ம சாப்பிட்ற ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா சர்க்கரை வியாதிக்கு, அதில் இருக்கிற முக்கியமான ஒரு ட்ரக்கோட பேர் வந்து ஆல்ஃபா குளுக்காசிலேட் இன்ஹிபிட்டர்ஸ். நீங்கள் டேப்லெட் 3 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஓல்கிபோஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ சொன்னேனே, இந்த கரும்பில் இருக்கிறது குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸோட கலவை தான். ஒரு குளுக்கோஸ் ஒரு ஃப்ரக்டோஸ், அவ்வளோதாங்க. இது வயிற்றுல போச்சுன்னா ஜீரணமாயிடும். ஆனால் இந்த வேலையை பண்ணுறதுக்கு என்சைம்ஸ் ஒன்று இருக்குது. அந்த என்சைம் பேர் தான் ஆல்ஃபா குளுக்காசிலேட் என்சைம் அப்படின்றது. இந்த ட்ரக் என்ன பண்ணும்? அந்த என்சைமே வேலை செய்ய விடாமல் பண்ணும். அப்போது இந்த கரும்போட சத்து பிரிச்செடுக்கவே முடியாது. இது என்ன நடக்கும்? வாழை ஜீரணம் ஆகிட்டு நேராக வயிற்றுல போகும்போது அங்கேருந்து சிறுகுடல், பெருகுடல், மலம் வழியாக வெளியே போயிடும். அதனால் மாத்திரை எடுக்காமல் இந்த கரும்பு சாப்பிடுங்க. இந்த 3 நாள் வெறும் கரும்பாக ஆச்சு தள்ளுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இவங்க சொல்கிற இந்த உடம்புக்குள்ள இருக்க சர்க்கரை இருக்கு இல்லையா, பிளட் குளுக்கோஸ் லெவல், அது அருமையாக இருக்கும். ஏன்னா இவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாமே உடம்புக்குள்ள இருக்க சர்க்கரை இருக்கே அதோட அளவு குறைக்கிற வேலை தானே தவிர நோயை சரி பண்ணுற வேலையே கிடையாது. நீ என்னப்பா நோய் சரி பண்ணுற வேலை இல்லைன்ற? டயபெட்டிக்கான விளக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? டயபெட்டிக் மெலிட்டஸ், இந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா, டு பாஸ் ஸ்வீட் அப்படின்னு தான் அர்த்தமே. அது தமிழில் நீரிழிவு, மதுமேகம். இது மேக நோய்களுக்குள்ளே வரும். மேக நோய்கள்லாம் என்ன? சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது. சிறுநீரில் அதிகப்படியாக போகும் சர்க்கரை, இதுதான் வந்து டயபெட்டிஸ். ஆனால் இப்போ பண்ணுறதெல்லாம் என்ன? ரத்தத்தில் இருக்கும் அதிகப்படியான சர்க்கரை அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ நோயின்றது வேற, இவங்க கூட சிகிச்சை வேறு விஷயத்துக்கு பேர் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. நீரிழிவுன்றத பேர் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு பேர் மட்டும் எடுத்துட்டாங்க. ஸோ ட்ரக்ஸை சாப்பிடாம கரும்பு சாப்பிடுங்க, 3 நாள் சந்தோஷமாக இருங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 3 நாள் இந்த ட்ரக்ஸு சாப்பிடாம இந்த கரும்பு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் உடம்புல நடக்கிற மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க, இந்த நோயிலிருந்து வெளிப்படுவீங்க. மேலும் விவரங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். சுகரை பற்றின ஃபுல் அனாலிசிஸ் பிரித்து மேய்ஞ்சிருக்கேன், பாருங்கள். நன்றி, வணக்கம். கரும்பு சுவைக்கலாம் வாங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் புரிஞ்சு முடிவு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அடுத்து நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரப்போகுது. நன்றி, வணக்கம்.